வட மாநிலங்களில் இருமல் மருந்து உட்கொண்ட 25 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய விவரத்தை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது எந்தெந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்? விவரம். பாலா, இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இருமல் மருந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த மருந்து நிறுவனத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணையை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் ரங்கநாதனை சமீபத்தில் மத்திய பிரதேச அதிகாரிகள் சென்னை காவல்துறை அதிகாரியுடன் இணைந்து அவரை கைது செய்து விசாரணைக்காக மத்திய பிரதேசத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையிலிருந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரங்கநாதன் வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேல் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தற்போது சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டுடைய இயக்குனர் தீபா ஜோசப், இணை இயக்குனர் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் வீட்டில் தற்போது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னை மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கு அந்த உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாடு இணை இயக்குநராக இருக்கக்கூடிய தீபா ஜோசப், அதே இணை இயக்குநருடைய கார்த்திகேயனுக்கு அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது? அந்த மருந்து சரியான முறையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா? இதுல வேற எதுவும் தவறான முறையில் சோதனைக்கு உட்படுத்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை ஏதோ பணம் கைமாறப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்து தற்போது சோதனையானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை முடிவுல எந்த அளவுக்கு முறைகேட்டில் இந்த நிறுவனம் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிய வரும். முதல் கட்டமாக சோதனையில் தீவிரப்படுத்தியிருக்கார்கள். சோதனை முடிவில் அதிகாரிகளுக்கு எந்த அளவு உடந்தையாக இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதே போல அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்பது தெரிய வரும். முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதற்கு முன்பாகவே அந்த கார்த்திகேயன் என்பவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனையில் மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களை திரட்டி இதற்கு முன்பாகவே வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய இருக்கிறது. இதற்கு முன்பாகவே அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களை திரட்டி கையில் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சோதனை முடிவில் கார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் இருக்கக்கூடிய தீபா ஜோசப் மற்றும் இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கார் என்பது தெரிய வரும். பாலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.